ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லினியர் சீட்ஸ். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நாள் சடனா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ண அர்ஜென்ட்டா மணி வேணும். ஆனா பெரிய சேவிங்ஸ் ஹேபிட் இல்லாததுனால எந்த விதமான சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் பணம் கிடையாது. அப்போதான் ஒரு நல்ல யோசனை வருது, பிஎஃப் அக்கௌண்ட்ல மணி சேவ் ஆயிருக்குது அப்படின்றது. பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வித்ரா பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளைம் அப்ளை பண்ணணும், எம்ப்ளாயர் அப்ரூவல்காக வெயிட் பண்ணணும், இபிஎஃப்ஓ ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பேங்க் செட்டில்மெண்ட்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு சில நாட்கள்ல 7 நாட்கள்ல இருந்து 20 நாட்கள் வரையும் கூட அமௌண்ட் கையில கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். ஆனா இப்போ கவர்மெண்ட் கொண்டு வர போற ஒரு பிக்கஸ்ட் டிஜிட்டல் அப்டேட் என்ன தெரியுமா? பிஎஃப் ஏடிஎம் கார்டு அண்ட் யூபிஐ வித்ராவல் சிஸ்டம். அதாவது ஃபியூச்சர்ல பிஎஃப் அமௌண்ட்டையும் பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும்னு ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோல பிஎஃப் ஏடிஎம் கார்டுனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், ஏடிஎம்ல கேஷ் எடுக்க முடியுமா, கூகுள் பே போன்பே யூஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அண்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்டா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், பிஎஃப் ஏடிஎம் கார்டுனா என்னன்னு பார்த்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிஎஃப் அக்கௌண்ட்டை டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி மாத்துறது தான் கான்செப்ட். முன்னாடி பிஎஃப்னா ரிட்டர்மெண்ட்கான லாக் மணி அப்படின்றது தான் ஒரு டேர்மா இருந்தது. ஆனா இப்போ எமர்ஜென்சி சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க நம்ம கவர்மெண்ட். அதாவது எலிஜிபிள் அமௌண்ட் இருந்தா ஃபியூச்சர்ல ஏடிஎம் ஆர் யூபிஐ ஆர் மொபைல் ஆப் ஆர் டிஜிட்டல் டிரான்ஸ்பர் மூலமா வித்ராவல் ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புது அப்டேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏடிஎம் வித்ராவல் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இமேஜின் பண்ணுங்க, உங்களுக்கு சடனா ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? மொபைல்ல இபிஎஃப்ஓ ஓபன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் யூஏஎன் லாகின் பண்ணுவீங்க, ஆதார் ஓடிபி வெரிஃபை ஆகும், தென் வித்ராவல் ரீசன் செலக்ட் பண்ணுவீங்க, எலிஜிபிள் அமௌண்ட் காட்டும், கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் என்ன பண்ணும் தெரியுமா? டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர், அப்படி இல்லைன்னா ஏடிஎம் வித்ராவல் அக்சஸ், அப்படி இல்லைன்னா யூபிஐ பே அவுட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமா நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம் அண்ட் தென் டைரக்ட் பேங்க்குக்கும் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா யூபிஐ பே அவுட்டுக்கும் நம்ம பிஎஃப்ல இருக்கிற அமௌண்ட் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இதுல பிக்கஸ்ட் சேஞ்ச் என்னன்னா, முன்னாடி பிஎஃப் வித்ராவல் ப்ராசஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளமா இருந்தது. வெயிட் பண்ணணும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், பெண்டிங்ல இருக்கும், அண்டர் ப்ராசஸ்னு காட்டும், எம்ப்ளாயர் அப்ரூவல்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபீல்ட் ஆஃபீஸர் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டிலேஸ் இருந்தது. இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ கொண்டு வந்திருக்க நியூ அப்டேட்ல இன்ஸ்டன்டா ஆக்சஸ் பண்ண முடியும். பிஎஃப்ல இருக்கிற அமௌண்ட்டை இன்ஸ்டன்டா ஆக்சஸ் பண்ணி வித்ரா பண்ணிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்தியால ஆல்மோஸ்ட் எல்லாரும் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன ட்ரை பண்றாங்க தெரியுமா? பிஎஃப் சிஸ்டமையும் டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டமையும் இன்டகிரேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது ஃபியூச்சர்ல இபிஎஃப்ஓ டு யூபிஐ, யூபிஐ டு டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ரவி ஒரு பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயி. அவருக்கு சடனா ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு அட்வான்ஸ் பே பண்றதுக்கு 50,000 தேவைப்படுது. பிஎஃப் அமௌண்ட் வித்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பிஎஃப் அமௌண்ட் வித்ரா பண்றதுக்கு கிளைம் அப்ளை பண்ணணும், எம்ப்ளாயர் சைனுக்காக வெயிட் பண்ணணும், ப்ராசஸ் ரொம்ப நேரம் எடுக்கும். இதனாலேயே ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு அதிகமாயிடும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நம்ம யார்கிட்டயாவது கடன் வாங்கி இப்போதைக்கு ஒரு சூழ்நிலையை சமாளிப்போம் அப்படின்ற எண்ணத்துக்கு ரவி வந்திருப்பாரு. ஆனா ஃபியூச்சர்ல டிஜிட்டல் சிஸ்டம் வந்ததுனால மொபைல்ல ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, ஆதார் ஓடிபி என்டர் பண்றாங்க, எலிஜிபிள் அமௌண்ட் வெரிஃபை பண்றாங்க, ஃபாஸ்டா செட்டில்மெண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டான டிஜிட்டல் அப்டேட்க்கு இபிஎஃப்ஓ பிளான் பண்றாங்க. இதனால எமர்ஜென்சி ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாம். பல எம்ப்ளாயிஸோட சிச்சுவேஷன் என்னன்னா, பிஎஃப்ல மணி இருக்கு ஆனா ஆக்சஸ் ஈஸியா பண்ண முடியல அப்படின்றதுதான். எஸ்பெஷலி பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ், ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், ஸ்மால் கம்பெனி ஸ்டாஃப்ஸ், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு நீட் இருக்கும் போது மணி ஆக்சஸ் ஈஸியா கிடைக்காம இருக்குது. அதனால வித்ட்ராவல் பண்ண முடியாம இருக்குது. இதனால இது ஒரு லாங் டைம் டிமாண்ட் ப்ராப்ளமா இருந்ததுனால இபிஎஃப்ஓ டிஜிட்டல் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் பிஎஃப் யூசர்ஸ் மத்தியில வரவேற்கப்பட்டதாகவும் இருக்குது. செக்யூரிட்டி சிஸ்டம் பத்தி இப்ப பார்க்கலாமா? சோ செக்யூரிட்டி சிஸ்டம்ல இபிஎஃப்ஓ ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறாங்க. 3 விதமான வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மொபைல் வெரிஃபிகேஷன், செகண்ட் கேஒய்சி வெரிஃபிகேஷன், மூணாவது லிங்க்டு பேங்க் வெரிஃபிகேஷன். இது இல்லாம ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன். இந்த 4 வெரிஃபிகேஷன் ப்ராசஸையும் தாண்டி தான் நம்மளால ஏடிஎம்ல பிஎஃப் அமௌண்ட்டை சேஃபா வித்ரா பண்ண முடியும். சோ இந்த 4 வெரிஃபிகேஷன்ஸையும் தாண்டி யாருனாலையும் செக்யூரிட்டி சிஸ்டம் பிரேக் பண்ண முடியாது. அதனால செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணிருக்காங்க.
எல்லா பிஎஃப் அமௌண்ட்டையும் வித்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மோஸ்ட்லி மெடிக்கல் எமர்ஜென்சி, மேரேஜ், எஜுகேஷன், புதுசா வீடு கட்டுறீங்க அப்படி இல்லைன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படி இருக்கிற ஸ்டேட்டஸ்ல மட்டும்தான் இதெல்லாம் மட்டும்தான் பிஎஃப் அமௌண்ட் வித்ரா பண்றதுக்கான எலிஜிபிள் கேட்டகரிஸ். எலிஜிபிள் லிமிட் என்னவோ அந்த எலிஜிபிள் லிமிட் வரைக்கும் மட்டும்தான் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். முழு அமௌண்ட்டும் நமக்கு இப்போ கிடைக்காது. இப்போ கொடுத்திருக்கிற அப்டேட்டின் படி ஃபர்ஸ்ட் எல்லாம் எலிஜிபிள் அமௌண்ட், எலிஜிபிள் லிமிட் மட்டும்தான் கிடைக்கும். இப்போல்லாம் வந்து எம்ப்ளாயி ஷேர் மட்டும்தான், அதாவது நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன ஷேர் கான்ட்ரிபியூட் பண்றோமோ அது மட்டும் தான் வித்ரா பண்ண முடியுது. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா பிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். டாக்ஸ் ரூல்ஸ், இது ஒரு முக்கியமான விஷயம். டாக்ஸ் டிடக்ஷன் நிறைய பேர் நினைக்கிறாங்க டிஜிட்டல் சிஸ்டம் வந்துட்டா டாக்ஸ் இருக்காதுன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப தப்பான விஷயம். 5 years கண்டினியூஸா சர்வீஸ்ல பிஎஃப் சர்வீஸ்ல இருந்தா மட்டும்தான் டாக்ஸ் ஃப்ரீ வித்ராவல் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டிடிஎஸ் டிடக்ஷன் இருக்கலாம். இந்த சிஸ்டம் எதுவுமே முழுசா இன்னும் லான்ச் ஆகல. கவர்மெண்ட் கிராஜுவலா ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில ஃபியூச்சர்ஸ் சீக்கிரமா வரும், சில ஃபியூச்சர்ஸ் லேட்டா வரும். பட் மிடில் ஆஃப் 2026 மேஜர் இம்ப்ளிமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதனால ஃபேக் நியூஸ் நம்பிடாதீங்க. இந்த ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் இப்போ சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்களான்னு இப்பவே செக் பண்ணுங்க. UAN ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஆதார் லிங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, பேன் வெரிஃபைடான்னு செக் பண்ணிக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர் ஆக்டிவேட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, KYC அப்ரூவ்டான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடியா இருந்தாதான் ஃபியூச்சர்ல டிஜிட்டல் சிஸ்டம் வரும்போது அதை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபைனலி இப்போ நமக்கு பிஎஃப் வித்ரா பண்றதுக்காக எந்த விதமான மீடியேட்டரும் நமக்கு தேவை கிடையாது. நெட் சென்டர்லயோ ஆர் சம் இன்டர்நெட் ஆக்சஸ் தெரிஞ்சவங்க கிட்டயோ நம்ம போய் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம கையில இருக்க மொபைல் போன் மூலமாவே நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணி நம்ம கையில இருக்க பிஎஃப் ATM கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வித்ரா பண்ணிக்கிற மாதிரியான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னா கமெண்ட்ல தம்ஸ் அப் கொடுங்க. மேலும் இந்த மாதிரியான EPFO ரிலேட்டட் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் அவேர்னஸ் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை